நாளும் விசேஷமும். பாற்போற்றும் பரணி தீபம். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக போற்றப்படும் திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் கருவறை முன்பாக பரணி தீபம் ஏற்றப்படும் ஓர் அற்புதமான நிகழ்வு நடைபெறும். பொதுவாக பரணி தீபம் என்றால் என்ன, ஏன் அண்ணாமலையார் சன்னதியில் குறிப்பாக இந்த மகிமை மிக்க பரணி தீபம் ஏற்றப்படுகிறது, இந்த பரணி தீபத்தை தரிசித்தால் என்ன பலன், பரணி தீபத்தை இல்லங்களில் ஏற்றலாமா, எப்படி ஏற்ற வேண்டும், இது போன்ற கேள்விகளுக்கான பதில்களை இன்றைய நாளும் விசேஷமும் நிகழ்ச்சியில் காணலாம். வாருங்கள். மாதங்களில் விளக்கீடு மாதம் என்று போற்றப்படும் மாதம்தான் கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே இல்லங்களில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் என்கிறார்கள். ஆனால் மாதம் முழுவதும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய முடியாதவர்கள் குறைந்தது 3 நாட்களாவது இல்லங்களில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது திருக்கார்த்திகைக்கு முதல் நாளில் பரணி தீபம், மறுநாள் திருக்கார்த்திகை தீபம், 3ஆம் நாள் பாஞ்சராத்திர தீபம் என்று 3 நாட்கள் தீபம் ஏற்றுவதே விசேஷமாகும். குறிப்பாக இந்த பரணி தீபம் ஏற்றப்படுவதற்கு ஒரு புராண வரலாறும் கூறப்படுகிறது. நசிகேதன் என்பவரின் தந்தை யாகம் ஒன்றை நடத்தியும் தேவர்களுக்கு வேண்டிய பொருட்களை தானமாகவும் கொடுத்து வந்தார். இதை கண்ட நசிகேதன் தந்தையிடம், எதற்காக இப்படி தேவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், விட்டால் என்னையும் தானமாக கொடுத்து விடுவீர்கள் போலவே என்று கேட்டுள்ளான். இதனால் கோபமடைந்த அவரது தந்தை, ஆம், உன்னையும் தானமாக கொடுக்க போகிறேன் என்று கூற கோபமடைந்த நசிகேதன், என்னை யாருக்கு தானமாக கொடுக்க போகிறீர்கள் என கேட்க தந்தையோ யமனுக்கு உன்னை தானமாக கொடுக்கிறேன் என கூறி தானமாக கொடுத்து விட்டார். தந்தை தானமாக கொடுத்ததால் உயிருடனேயே யமலோகத்திற்கு சென்ற நசிகேதன் அங்கு மனிதர்கள் படும் துன்பங்களை கண்டு பயமும் குழப்பமும் அடைந்து யமதர்ம ராஜாவிடம் பலவிதமான கேள்விகள் கேட்கிறான். அதற்கு பதிலளித்த யமதர்ம ராஜா, அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை என்றார். இது போன்ற துன்பங்களில் இருந்து விடுபட என்னதான் தீர்வு என்று நசிகேதன் கேட்க அவனுக்கு தர்மங்களை எடுத்துச் சொல்கிறார் யமதர்மராஜா. மேலும் மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்காக யமதர்மராஜா ஒரு வழியும் கூறினார். அதுதான் பரணி தீபம். கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுகிறாரோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததியினரும் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு யமவாதனை இன்றி நலமுடன் வாழ்வார்கள் என்றாராம். அது மட்டுமல்ல, மார்கழி மாதம் என்பது தேவர்களின் விடியற்காலை என சொல்லப்படுவதால் அதற்கு முன்பு வரும் கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும். அந்த சமயத்தில் நாம் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருள் கிடைக்கும். குறிப்பாக மகாலட்சுமியின் அருளும் நிறைந்து கிடைக்கும். மேலும் திருவாசகத்தில் நமசிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் வாழ்க, கோக்களியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று குறிப்பிடப்படுகிறது. இதில் ஏகன் என்றால் ஒருவன் என்றும், அநேகன் என்றால் பல உருவம் கொண்டவன் என்றும் பொருள் கொள்ளப்படுகிறது. அதாவது இறைவன் ஒருவனே, அவன் அனைத்து இடங்களிலும் அனைத்து பொருள்களிலும் நிறைந்திருக்கிறான் எனும் மாபெரும் தத்துவத்தினை உலகிற்கு உணர்த்தவே திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் போது பரணி தீபம் ஏற்றும் நிகழ்வு நடைபெறுகிறது. கார்த்திகை தீப திருநாளன்று அதிகாலையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் சன்னதி முன்பாக 5 மண்
அகல் விளக்குகளில் நெய் நிரப்பி வைத்து சிவாச்சாரியார்கள் விசேஷ மந்திரங்களுடன் சிறப்பு பூஜைகள் செய்து முதலில் ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு பிறகு அதிலிருந்து 5 தீபங்கள் ஏற்றப்படும். பிறகு மீண்டும் அந்த 5 தீபங்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக மாற்றப்படும். இதற்கு பரணி தீபம் என்று பெயர். ஏகன் அநேகன் என்ற பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவதே இந்த பரணி தீப தத்துவமாகும். திருக்கார்த்திகை தீபத் திருநாளுக்கு முந்தைய நாள் பரணி தீபத்தை நம் இல்லங்களிலும் ஏற்றி வைக்க வேண்டும் என்கிறார்கள். திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம், திருக்கார்த்திகை அன்று மகா தீபம், திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம் என 3 நாட்கள் விளக்கு ஏற்றுவதே சரியான முறையாகும். இதில் பரணி தீபம் யமதர்ம ராஜாவிற்காகவும், திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்காகவும், பாஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றுகிறோம். யமதர்ம ராஜாவிற்கு பிரியமான பரணி தீபம் அன்று திருக்கார்த்திகை தீப திருநாளுக்கு முதல் நாள் மாலை 6 மணிக்கு நாம் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் இல்லாமல் வாழ விளக்கேற்ற வேண்டும். இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கியதாகும். உலகில் உள்ள பஞ்சபூதங்களும் நம்முடைய உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்தபட்சம் 5 விளக்குகள் ஏற்ற வேண்டும். எப்போதும் பூஜை அறையில் இருக்கும் விளக்குகளோடு சேர்த்து இந்த 5 விளக்குகளையும் ஏற்ற வேண்டும். முதலில் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி மகாலட்சுமியை வரவேற்று பின்னர் பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும். ஒரு தாம்பூலத்தில் கோலமிட்டு அனைத்து திசைகளையும் பார்த்தவாறு வட்ட வடிவமாக 5 நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும். அல்லது மனைப்பலகையில் கோலமிட்டு அதன் மீதும் இந்த 5 விளக்குகளை ஏற்றலாம். நேயர்களே, நம் முன்னோர்கள் மற்றும் நாம் அறியாமல் செய்த தவறுகளினால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கவும், மகாலட்சுமியின் பரிபூரணமான அருள் நம் இல்லங்களில் நிறைந்து இருக்கவும் பரணி தீபம் ஏற்றி வழிபடுவோம், உயர்வுடன் வாழ்வோம். நாளும் விசேஷமும்.